ரீசெண்ட் டேஸாக நான் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மைண்ட் செட் பற்றி ஒருத்தருக்கு என்ன மாதிரியான மனநிலை இருந்தால் என்ன மாதிரியான சக்ஸஸ் அவரால் அடைய முடியும் அப்படின்றதுலாம் ஒரு ரீசெண்ட் 2 வீக்ஸ் to 3 வீக்ஸ் 1 மந்த்தாக நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவை ஒரு மனிதனுடைய தேவை எப்போ பூர்த்தி அடையுது, முழுமையாக பூர்த்தி அடையுது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன். டெய்லி சாப்பாட்டுக்கு தேவை, சாப்பாட்டுக்காக உழைச்சே ஆகணும். அவங்களுடைய தேவை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுல இருக்கும். ஸோ ஒரு மனிதனுடைய தேவை அன்றாட பேசிக் தேவை இது இருக்கவங்களுக்கு இந்த தேவை இருக்கும் வச்சுக்கோங்களேன். ரெகுலராக அவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மனிதனுடைய எண்ணம் அடுத்த லெவலுக்கு போகும். ஒரு வீடு, வாகனம், வேற ஏதாச்சும் பொருட்கள் மீது உண்டான ஒரு ஆசைக்கு தூண்டப்படுது. அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான எண்ணம் பிறக்குது. ஸோ தேவை பாருங்களேன், ஒரு சாப்பாடு இல்லாதவனுக்கிட்ட இருந்து எத்தனை திசையை மாறி வந்திருக்குன்னு சொல்லி. சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு டைப் ஆஃப் தாட் ப்ராசஸ், சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு உண்டான வளர்ச்சி, இது பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறத விட இது எண்ணம், மனிதனோட எண்ணம் அந்த மூளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது நோக்கி எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிருது. அதாவது ஒரு மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு மனிதனோட எண்ணம் செயல்படுது. அந்த வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற விஷயங்களா இருக்கட்டும். இதுக்கு அடுத்த லெவல் இதுவும் பூர்த்தி அடைஞ்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புகை, மது, நிறைய ஆக்டிவிட்டீஸ், இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்குள்ளார மனிதனோட எண்ணம் உள்ள போகுது.